கடைசி கேள்வி சார், விஜய் நேற்று ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாரு, பாஜகவோட பழைய பங்காளி இப்போ கூட்டணி உறுதியா இருக்கு, அதனால இது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. திமுகவோட மறைமுக கூட்டணி எப்படி சொல்ல முடியும்? அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், இன்னைக்கு புதிதாக ஒரு மக்கள் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். அவர் அப்படி சொல்வது எந்த விதத்தில் நியாயம்னு என்னால் சொல்ல முடியல. நீங்களே சொல்லலாம். எப்படின்னா, எப்படி மறைமுக கூட்டணி நாங்கள் வச்சுருந்தோம்? நாங்கள் அதிமுகவோட கூட்டணி சட்டமன்றத்தில் வச்சுருந்தோம்னு சொன்னால் அது ஒரு நியாயமான விஷயம். பாராளுமன்றத்தில் நாங்கள் கூட்டணி இல்லை. ஆனால் எப்படி மறைமுக கூட்டணி அவர் எதை நினச்சி சொல்கிறாருன்னா, அவர் ஒரு விஷயம், ஒரு தலைவர் ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு விஷயத்தை சொன்னால் அதை மக்கள் நம்புகிற மாதிரி இருந்தால் தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி சொல்ல முடியும்னா, இந்த கூட்டணி விவகாரங்களை எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யணும். அவங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.